ஒரு 30க்கு 40 சூப்பரான சைஸ் 1200 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு லேண்ட் ஏரியாலையும் சிஎம்டி அப்ரூவ்ட்ல இந்த வீடு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் ஃபுல்லாவே சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து பார்த்து நமக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்குமே நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன், மாடுலர் கிச்சன்ல நமக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் எல் ஷேப்ல போட்டு கொடுத்துருக்காங்க. அரை கிரவுண்ட்ல ஒரு கார்டனோட வீடு வைக்கணும், வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த வீடு வந்து சூட்டபிளா இருக்கும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் லொகேஷன்ல ஒரு சூப்பரான 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். நம்ம பார்க்க போற வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30க்கு 40 சூப்பரான சைஸ் 1200 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு லேண்ட் ஏரியாலையும் சிஎம்டி அப்ரூவ்ட்ல இந்த வீடு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பில்டப் சைஸ் பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட்ல 3 BHK 3 டாய்லெட்ல உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு இந்த வீடு ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஹோம்ஸ். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் பில்டரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அவங்ககிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் ₹1 புரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க இந்த 3 BHK வீடு எந்த லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் ஜோதி நகர்ல தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு நம்ம எந்த லொகேஷன் வழியா வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 வழிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் லொகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் டு வேளச்சேரி மெயின் ரோட்ல இருந்து நம்ம வரும்போது உங்களுக்கு ராஜகீழ்பாக்கம், செம்பாக்கம் அந்த மெயின் ரோட்ல கரெக்டா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்ல தான் இது அமைஞ்சிருக்கு, ஜோதி நகர் உள்ள. இன்னொரு வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லொகேஷன்ல இருந்து கரெக்டா மேடவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க அமைஞ்சிருக்கு. அது ஒரு பெரிய ஹைலைட் உங்களுக்கு. மேடவாக்கம் டு நம்ம சித்தாலப்பாக்கம் போற ரோட்ல இருந்து சித்தாலப்பாக்கம் ஜங்ஷன், அந்த ஆயில் கம்பெனி தாண்டி ஒரு ஜங்ஷன் வரும். ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 800 மீட்டர்ஸ்ல தான் இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னொரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல இருந்து ஒரு புகழ்பெற்ற சிவன் கோவில் கரெக்டா ஒரு 1 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த லொகேஷன் பத்தி ஃபுல்லாவே நம்ம சொல்லியாச்சு. லொகேஷன் வர வழியில ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்சியல் லொகேஷன் தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு வாங்க வரணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா வந்து ஸ்கூல், காலேஜஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஜோன்லாம் எங்க இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுவும் எங்க இருக்குன்றதை நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். நம்ம இருக்கிற லொகேஷன் வந்து உங்களுக்கு நியர்பைல அன்னையருள் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு, ஜியான் ஸ்கூல் இருக்கு, அதே மாதிரி கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்கு. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தாம்பரம் டு வேளச்சேரி ரோட்லயே உங்களுக்கு வந்து காகிதமில்லத் காலேஜ், SIVT காலேஜ், கௌரிவாக்கம்ல பாத்தீங்கன்னா பிரின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அமைஞ்சிருக்கு. ஸோ ஒர்க் பண்றதுக்கு ஐடி எம்ப்ளாய்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ல நிறைய பேர் வீடு தேடிட்டு இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சித்தாலப்பாக்கம், வேங்கை வாசல், அப்புறம் பொன்மார், இந்த லொகேஷன் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ மேடவாக்கம் நியர்பைல தான் ஃபார் நிறைய பேர் வந்து ஹைலைட்டா பார்த்துட்டு இருப்பீங்க. சோழிங்கநல்லூர், பெரும்பாக்கம், நாவலூர் அண்ட் சிறுசேரி, இந்த லொகேஷன் ஐடியில் ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து பிடிச்சிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடு வந்து சூட்டபிளா இருக்கும். ஸோ வாங்க இந்த 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸை பத்தி நம்ம வீட்டுல போய் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இந்த வீட்டை பத்தி சொல்ல போனோம்னு பார்த்தா, ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைனே நமக்கு வந்து சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க செலக்ட் பண்ணிருக்க பெயிண்டிங் கலரும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டாவே இருக்கு. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு ஸ்டெப்ஸ், மேலே ஏறி போறதுக்கு ஸ்டெப்ஸ் செப்பரேட்டா வச்சிருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு செப்பரேட்டா வே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் பொறுத்த வரைக்குமே நல்லா ஸ்பேஷியஸா கொடுத்துருக்காங்க. கேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து MS போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் டிசைன் பார்க்கறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்டாவே இருக்கு. ஸோ மேலே ஏறி வந்தோடனே கார் பார்க்கிங், நல்லா ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்டிக் டேங்க் செப்பரேட்டாகவும் சம்பு செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போர் வந்து இந்த லொகேஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார் பார்க்கிங்ல பாத்தீங்கன்னா 3 phase EB லைன் வந்து அழகா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல இந்த டெயில்ஸ் டிசைன் பார்க்கறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுக்குதுங்க. ஸோ அதே மாதிரி சைட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த 3 சைடுமே 3 feet செட்பேக் உங்களுக்கு பக்காவா போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த வீட்டில் ஸ்பெஷலா பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்படும் போது கார்டன்லாம் வச்சு கட்டணும்னு கண்டிப்பா ஆசைப்படுவோம். அதே மாதிரி இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடிக்கு இவங்க கேப் கொடுத்து கார்டனிங்க்கு செப்பரேட்டாவே இவங்க வந்து சூப்பரா ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கார்டனிங்கா ஃபினிஷ் ஆகும்போது லுக்கு பார்க்கறதுக்கு நமக்கு சூப்பராகவே இருக்குங்க. ஸோ செடிக்கு தண்ணி விடுறதுக்குண்டான பைப் லைனும் இந்த இடத்துல உங்களுக்கு வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம அப்படியே உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ரண்ட்ல சேஃப்டி பர்பஸ்க்கு ஃப்ரண்ட்ல சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு CCTV கேமராவும் இவங்க வச்சு தரதா சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டிங் ஸ்டேஜ்ல CCTV கேமரா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வீடு ஈஸ்ட் ஃபேசிங்ல, லேண்டும் ஈஸ்ட் ஃபேசிங் தான், மெயின் டோரும் ஈஸ்ட் ஃபேசிங்ல தான் அமைஞ்சிருக்கு. டோரை பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து டீக்குட் டோர் வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ள வந்தனே பார்த்தோன்னா ஹால் பிளஸ் டைனிங். ஹால் வந்து நம்ம இந்த ஏரியாவில் நல்லா ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ரைட் சைட்ல வந்து டைனிங் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் ஃபுல்லாவே சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து பார்த்து நமக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சீலிங் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி பெயிண்டிங் பார்க்கறதுக்கும் சூப்பராக அமைஞ்சிருங்க. ஹாலில் 2 பக்கம் வந்து உங்களுக்கு விண்டோ வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் நல்லா ஸ்பேஷியஸான விண்டோ யூபிவிசி வித் மஸ்கிட்டோ நெட்டோட சேஃப்டி கில்லோட அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல கிளாஸ் வச்சு உட்டன்ல விண்டோ வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹாலுக்கு ரைட் சைட்லேயே நான் பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸான பாத்ரூம் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. உள்ள மெட்டீரியல் எல்லாமே நமக்கு வந்து பேரிவேர் வச்சு தரதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் காம்பாக்டான பெட்ரூமா இருந்தால் கூட இந்த வீட்டில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங்கே இல்லைனாலும் வெளிச்சம் அதிகமாகவே இருக்கு. 2 பக்கம் நமக்கு வந்து யூபிவிசி விண்டோ வச்சு கொடுத்து மஸ்கிட்டோ நெட்டோட சேஃப்டி கில் கேட்டோட இருக்கு. அதே மாதிரி இன்டீரியர் கபோர்டு ஃபுல்லாகவே நமக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலேயும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து நம்ம அப்படியே வந்து கிச்சன் போகலாம். ஸோ கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா, இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ வாஷிங் மிஷினுக்கு உண்டான ப்ரொவிஷனும் இந்த ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வாஷ் பேஷன், டைனிங் ஏரியாவுக்கு வாஷ் பேஷன் இந்த ஏரியாவில் கொடுத்துட்டாங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா இன்வெர்டருக்கு உண்டான கனெக்ஷன் வந்து நமக்கு ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிச்சன், இதையும் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். கிச்சனோட கீழே டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உடன் ஸ்டைலில் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டு உள்ள என்ட்ரி ஆனோடனே ஒன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன், மறந்துட்டேன். இந்த சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கு. ரொம்ப மெலிசா பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டாகவே இருக்குங்க. கிச்சனை பொறுத்த வரைக்குமே நல்லா ஸ்பேஷியஸான கிச்சன், மாடுலர் கிச்சன்ல நமக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்ல போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வென்டிலேஷனுக்கு 2 பக்கம் யூபிவிசி விண்டோ வித் மஸ்கிட்டோ நெட்டோட எக்ஸாஸ்ட் உண்டான ப்ரொவிஷனும் இவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த டேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேரிவேர் தான் போட்டுக்கலாம் சொல்லியிருக்காங்க. கபோர்டு எல்லாமே இப்போ நம்ம நார்மலா இன்டீரியர் கிச்சன்ல மாடுலர் கிச்சன் பண்ணும்போது ஒரு 2 அந்த மாதிரி தான் வச்சிருப்போம். இது ஆல்மோஸ்ட் தேவையானதுக்கு எல்லாத்துக்குமே இவங்க வந்து மேலே உடன் போடாம எல்லா ப்ரொவிஷனும் இதுலயே நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மேலே லேஃப்ட்டுக்கு ஃபுல்லா எல்லாமே நமக்கு வந்து இன்டீரியர்ல கவர் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம மேலே போகலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. ஸோ ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல ஸ்கொயர் ஷேப்ல நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிரானைட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில் கேட்டோட கொடுத்துருக்காங்க. வெளிச்சமும் நமக்கு நல்லாவே இருக்கு. ஸோ வீடியோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ல இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஏரியாவும் நல்லா ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து டிசைன் பூ டிசைன் வந்து பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதே மாதிரி வென்டிலேஷனுக்கு யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில் கேட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம இந்த லிவிங் ஏரியாவில் டிவி செட்டப் வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ரொவிஷன் பாயிண்ட்டும் இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து நம்ம செகண்ட் பெட்ரூம் உள்ள போகலாம் வாங்க. ஸோ செகண்ட் பெட்ரூம், இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா வந்து உட்டன் டிசைனில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அதே மாதிரி லேஃப்ட் செல்ஃப் வந்து இன்டீரியரில் கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. 2 பக்கமும் யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில் அண்ட் மஸ்கிட்டோ நெட்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுல உண்மையாகவே சொல்கிறேன், காற்றுக்கும் வென்டிலேஷனுக்கும் எந்த குறையுமே கிடையாது. இந்த பெட்ரூம்க்கு ஒரு அட்டாச் டாய்லெட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாச் டாய்லெட் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு செப்பரேட்டாகவே பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் போட்டுட்டாங்க. எக்ஸாஸ்ட் கொடுத்துட்டாங்க. உட்டன் நம்ம அவுட்லெட்டுக்கு போகிறதுக்கு உட்டன் லொக்கேஷனில் ஒரு கிளாஸ் வச்சுக்கிற மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டோரை பொறுத்த வரைக்கும் நம்ம பிவிசி போடாமல் இவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம தேர்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் உள்ள போகலாம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம், இந்த பெட்ரூம்லேயே அதே உட்டன் டைப்பில் வந்து டைல்ஸ் அமைச்சிருக்காங்க. 2 பக்கம் யூபிவிசி விண்டோ. இது ஃப்ரண்ட் எலிவேஷனில் நமக்கு வர்றதுனால உங்களுக்கு வெளிச்சம் ப்ளஸ் காற்றும் நல்லாயிருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சேஃப்டி கிரில்லோட நம்ம கொடுத்துருக்காங்க, மஸ்கிட்டோ நெட்டோட. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இன்டீரியர் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு உட்டன் கபோர்டோட கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் வாங்கி உங்களோட பட்ஜெட்டை தான் பிளான் பண்ணுவீங்க. இவங்க எல்லாமே இன்டீரியர் மாடுலர் எல்லாமே இவங்களே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்கன்றதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம் டு சேம் ரூஃப் வரைக்கும் மெட்டீரியல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதில் வர மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு பேரியர் மெட்டீரியல் தான் போட்டு தரதா சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம பால்கனி போகலாம். ஸோ பால்கனியே ஒரு ஸ்பெஷல் தாங்க. இதில் என்னன்னு சொல்லப்போனா ஒரு 3 BHKன்றது இல்லாமல் நம்ம 4 BHKவா வேணும்னு ஆசைப்பட்டா கூட ஃபியூச்சரில் இந்த இடத்துல ஒரே ஒரு செவுறு கட்டிட்டனாலே போதும்,
இது ஒரு பெட்ரூமோ ஒரு 4 BHK யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா ஈவினிங் டைம்ல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஊஞ்சலுக்கு உண்டான ஆங்கரும் இவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு யூபிவிசி விண்டோவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபியூச்சர்ல நம்ம இந்த இடத்த ரூமா கன்வெர்ட் பண்ணா அதுவும் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு கிளாஸ் டோர் வச்சு கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம மேலே போலாம் வாங்க டெரஸ்க்கு. ஸோ டெரஸ் போற இடத்துல கூட பாத்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ வென்டிலேஷனுக்காக சேஃப்டி கிலோட போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வீடு பார்த்த வரைக்கும் ஃபுல்லாகவே வெளிச்சத்துக்கு எந்த குறையுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு தான் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஏறி வரும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடன் விண்டோ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சேஃப்டி கிரில் கேட் ஓப்பன் பண்ணி கல் வச்சதுனால சேஃப்டி கிரில் கேட் டோரோட நல்லா அமைச்சு வச்சிருக்காங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபுல்லாகவே டோரோட அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம லாக் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ மேலே ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல எலிவேஷன் டிசைனுக்கு அந்த பர்கோலா போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாகவே இருக்குது. மேலே எப்பயுமே ஒரு எம்டியாக இருக்கும். இது செப்பரேட்டாகவே நமக்கு சூப்பராக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட்டிங் டிசைன் எல்லாமே நீங்கள் நைட் வியூவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நான் இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தான். இங்கே எம்டி ஸ்பேஸ் பார்க்குறதே ரொம்ப ரேர் தாங்க. ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தான். அதே மாதிரி உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டேங்க் உங்களுக்கு வச்சு கொடுத்துட்றாங்க. அதை டேங்க்குக்கு உண்டான ப்ரொவிஷனும் இவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. துணி காயப்படுறதுக்கு உண்டான ஹேங்கரும் இவங்களே வச்சு கொடுத்துட்டாங்க. மேலே டேங்க்குக்கு ஏறுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே மக்களே, இந்த வீட்டை பற்றி ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இந்த வீட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,47,00,000 ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை 80% வரைக்கும் பேங்க் லோன் இவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான விஷயம், அரை கிரவுண்ட்ல ஒரு கார்டனோட வீடு வைக்கணும், வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த வீடு வந்து சூட்டபிளா இருக்கும். அதே மாதிரி மேடவாக்கம், வேங்கை வாசல், சித்தாலப்பாக்கம் லொகேஷன்ல ஒரு ரெடி டு மூல 3 BHK வீடு தேடிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.